Hello and welcome to Tamil Trader. நான் சுதர்ஷன் with 9 years of experience in trading. So, இப்போ நம்ம பார்க்கும்போது எபிசோட் நம்பர் 27 and I'm very excited to share investing strategies with you all. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்டிங் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிராஷ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ண போகிறீங்க. என்னோட ஒரே ஒரு சின்சியர் ரெக்வெஸ்ட் என்ன உங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கான்செப்ட்டுமே இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு பிளைண்டாக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கான்செப்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது நிறைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம், அதில் உங்களுக்கு எது பிடிக்குதுன்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். மூணாவது அதை நான் சொன்ன மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டெமோ கூட பண்ணி பார்க்கணும், லைக் உங்களோட நீட் பொறுத்து. நாலாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டு தான் இன்வெஸ்டிங் ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டோம், அதனால் போயிட்டு இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணல, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ், ஜர்னி. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லுவார். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் கால்ட் அஸ் கிராஷ் ஸ்ட்ராட்டஜி. நேம்லேயே இருக்கு பாருங்க. இதோட டிஃபினிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து அசியூம் இட் இஸ் எ டெக்னிக்கல் சார்ட். ஒரு கேண்டல்லாம் நான் போடாமல் நான் உங்களுக்கு லைன் சார்ட்டாக காட்டுறேன். ஸோ இப்போ இதோட லாஜிக் என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக், ஏறிக்கிட்டே இருக்கு, இப்போ இறங்க ஆரம்பிக்குது. ஓகே, நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் போய் ஏபிசி ஸ்டாக்னு வச்சுக்கலாம். அப்படி எதுவும் கம்பெனி கிடையாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்த ஸ்டாக் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. ஸோ இறங்கியிருக்கு, இப்போ இறங்கி ஏறி திருப்பி கொஞ்சம் ஃபாலோ ஆகுது. நீங்கள் இதை வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணி நல்லா இருக்குது, டெக்னிக்கல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னும் போது கிராஷ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. லைட்டாக லெட்ஸ் இது வந்து ஒரு 5% வச்சுக்கலாம், லைட்டாக ஃபால் ஆன உடனே கண்ணை மூடிட்டு பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிஸ்கில் தான் போய் முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10% ஃபால் ஆன உடனே போயிட்டு பை பண்ணுவாங்க, இதுவும் ரிஸ்க் தான். சில பேர் 15%லையும் பண்ணுவாங்க, இதுவும் ரிஸ்க் தான். ஸோ அப்போ இங்கே என்னன்னா, பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி போகிறது வந்து கரெக்டானு கேட்டால் கரெக்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப திடீர்னு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாகவும் ஃபால் ஆகிற சுச்சுவேஷன்ஸுமே வந்து ஏற்படலாம். அதனால அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலில், அதாவது ஒரு பீக்குக்கு போயிட்டு ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த கிராஷ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து ஆல்ரெடி இருக்க ஸ்விங் லோன்னு சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குதா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி இருக்க ஒரு ஸ்விங் லோ. இந்த ஒரு இடத்துல இருக்க ஃபைனல் கேண்டில், அதாவது ஃபைனல் ரெட் கேண்டில்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஃபைனல் ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஃபைனலாக இருக்க ஒரு ரெட் கேண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து சப்போஸ் அந்த இடத்த ரீச் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம் வித் த ஸ்டாப் லாஸ் ஆஃப் பிலோ தி ரீஜன். அவ்வளோதான். ஓகே, யூஸ்வலாக நான் இன்வெஸ்டிங்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த மாதிரி லைக் ரொம்ப ரிஸ்க் கம்மியாக ஆனால் எனக்கு ரிவார்ட் பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட். அதனால இதுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது வந்து வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு கான்செப்ட் இப்படி அணுகிறது வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் திருப்பி கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டாக் இறங்கி ஒரு புது ஹைட்டுக்கு ரீச் ஆகுது, எல்லாம் ஒரு ஹைட்டுக்கு போகுது. அது புதுசாக, அதாவது நியூ ஹையாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு ஹைட்டுக்கு போகுது, இப்போ இறங்க ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக் பார்க்குறீங்க, அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து ப்ரீவியஸாக இருக்க ஒரு சப்போர்ட் ரீஜன் இல்லை ஸ்விங் லோ, அங்கே கடைசியாக இருக்க ரெட் கலர் கேண்டில், அந்த ரெட் கலர் கேண்டில் ஃபுல்லாக விக்கியும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இந்த பாக்ஸாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வருது, அதாவது டச் பண்ண உடனே நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரீஜன் கீழே வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மி, ரிஸ்க் வந்து ப்ராபப்ளி இந்த ரீஜன் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். டார்கெட்டு வந்து நான் லைக் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் சொல்லுவோம். பட் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டார்கெட்ஸ் வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து வைக்க முடியாது, ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி தான் வைக்க முடியும். ஸோ ஆனால் நான் மீன் பண்ணுறது, இங்கே ரிஸ்க்கை விட உங்களுக்கு க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவார். இதுதான் வந்து பாயிண்ட். ஓகே, நான் வந்து உங்களுக்கு
இப்போ ஸ்க்ரீனில் வந்து காட்ட போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த. பட் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ரெட் கேண்டில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ரெட் கிரீன் கான்செப்ட்லேயே போயிடலாம் உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நல்லா ரைஸ் ஆகிட்டு மேலே போகுது. கிரீன் கலர் நிறைய கேண்டில்ஸ் வருது, ஏறி மேலே போயிடுது. இப்போ இதை தான் நான் என்ன சொல்றேன்னா சப்போர்ட் இல்லை ஸ்விங் லோன்னு சொல்றேன். இப்போ என்ன ஆகுது, திருப்பி வந்து ஃபால் ஆகி வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போதான் இதை வந்து வாங்கணும்ன்ட்டு ஆசைப்படுறோம், எதிர்பார்க்குறோம். சரி, நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ ஆர் சப்போர்ட் ரீஜன்றது இந்த லோவஸ்ட் பாயிண்ட், இறங்கி ஏறி இருக்குல்ல இந்த ரீஜன் தான். இதில் கடைசியாக இருக்க ரெட் கேண்டில் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுதான் நான் வந்து பாக்ஸாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கா, இங்கே வந்து டச் பண்ணணும், பண்ணாதான் நீங்கள் வந்து இது வாங்கணும். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ரொவைடட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ்னா என்னன்னா, சப்போஸ் ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இங்கே நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். அப்போ நம்மளோட ரிஸ்க் வந்து கம்மி, ஆனால் பெனிஃபிட் ஜாஸ்தி. இதுதான் இதோட லாஜிக். சரியா? ரைட். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் இந்த ரெட் கேண்டில்? நீங்க பாருங்க, ஒரு பெரிய ஃபால் வந்துட்டே இருந்திருக்கு. இந்த ஒரு ரெட் கேண்டில் தான் என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஃபாலை ஸ்டாப் பண்ணி அடுத்து ஃபுல்லா அதை வந்து அப் ட்ரெண்ட்ல மாத்தி விட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த கிரீன் கேண்டில் என்ன சாரி இந்த ரெட் கேண்டில் என்ன சொல்லலாம்னா சேவியர்னு சொல்லலாம். அதாவது லைக் ஒரு தடுப்புன்னு சொல்லலாம். அங்க தடுத்துருச்சு, அது அங்க இருந்து ஃபுல்லா அப் ட்ரெண்ட் அனுப்பி விட்டுருக்கு. அப்போ இந்த இடம் ரொம்ப பொட்டன்ஷியல், இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியான்னு அர்த்தம். அதனால தான் இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி ப்ரைஸ் அந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது திருப்பி மார்க்கெட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டிமாண்ட் ஜோன் உருவாகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே வந்து ப்ரைஸ் ஏற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம்ஸ் என்ன அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இதை வீக்லி டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக கிடைக்கும். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இட் இஸ் வெரி பவர்ஃபுல். எனக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும், பட் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இட் இஸ் பவர்ஃபுல். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி விச் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. இன்னும் அடுத்து நம்ம சீரியஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்வெஸ்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டீமோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு என்ன queries இருக்குது அப்படின்னாலும், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து எஸ்ஐபி ரிலேட்டடாக எதனா டெக்னிக்கலாக லைக் ஒரு கிளாரிட்டி வேணும்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கிளாஸஸ் எதனா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம டீமை ரீச் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அந்த நம்பர் மூலமாக நீங்கள் ரீச் பண்ண முடியும். கீழே டெலிகிராம் லிங்கோ கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீ குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ஸ்ட்ராட்டஜியோட நான் வந்து உங்களை சந்திக்க போகிறேன். அண்ட் அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.